Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரியில் உள்ள கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவிலில் மீனபரணி தூக்க நேர்ச்சி வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், விவரங்களை விரிவாக வழங்கலாம். அருள்குமார், கன்னியாகுமரியில் உள்ள கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவிலில் மீனபரணி தூக்க நேர்ச்சி வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் சிறப்பு அம்சங்கள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சி நடைபெறக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் திருக்கோவில் பங்குனி மாத பரணி நட்சத்திரத்தில் தூக்க நேர்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தூக்க திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10வது நாள் திருவிழாவான இன்று பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சி அதிகாலை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தூக்க திருவிழாவிற்கான வட்ட விளை மூலக்கோவிலில் இருந்து அம்மன் திருமுடிகள் தூக்கம் நடைபெறும் வெங்கஞ்சி திருக்கோவிலுக்கு திருவிழா துவங்கிய ஆண்டு எழுந்தருளி அம்மன் சன்னதியில் குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் குழந்தை கிடைத்த குழந்தைகள் மற்றும் 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் பக்தர்கள் தூக்க நேர்ச்சை நடத்தி வருகிறார்கள். பச்சிளம் குழந்தைகளை நேர்ச்சை கொடுத்த பிறகு அந்தரத்தில் குழந்தைகளை தூக்கக்காரர்கள் கையில் வைத்துக் கொண்டு தூக்கவில்லில் இணைக்கப்பட்ட தேர் கோவிலை வலம் காட்சி காண்போரை மெய்சிறக்க வைக்கிறது. சுமார் 40 அடி உயரம் கொண்ட 2 வில்களில் வண்டியில் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு வில்லிலும் 2 தூக்கக்காரர்கள் என 4 பேர் இந்த வில்லுடன் பிணைக்கப்பட்டு அவர்கள் கையில் நேர்ச்சி குழந்தைகளை வழங்கப்பட்டு 4 தூக்கக்காரர்கள் 4 குழந்தைகள் என இந்த தேரை பக்தர்கள் சரண கோஷத்துடன் ஆலயத்தை ஒரு சுற்றி வந்து தூக்க நேர்ச்சி திருவிழா தூக்க நேர்ச்சி செலுத்துகின்றனர். இந்த ஆண்டு 1150 குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சி நடைபெற இருக்கிறது. 286 முறை இந்த தூக்க வில்லை குழந்தைகளுடன் மூலவர் கோவிலை சுற்றி இந்த தேர் வருகிறது. இன்று அதிகாலை துவங்கிய தூக்க நேர்ச்சியானது நாளை அதிகாலை வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தூக்க நேர்ச்சியை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பக்தர்களுக்கு இலவச மருத்துவ முகாம், உணவு, குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளும் கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் கேரளாவில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டை பொறுத்தளவில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த 10 நாள் திருவிழாவில் பங்கேற்றார்கள். இந்த ஆண்டு அதைவிட பக்தர்கள் கூட்டம் இருக்கும் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தகவல்களுக்கு நன்றி அருள்குமார்.